நாங்க வேலைவாழ் சக்தி கேள்விகள் செய்வோம். இன்னும் நிறைய செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் டைம் இதான் ரெண்டு சமன்பாடு தான். என்ன H சமன் டிவியும் அங்கால F சமன் எம்ஐயும் அது ரெண்டு மட்டும் தான் பயன்படுத்த போறோம். பாருங்க 1000 கிலோகிராம் திணிவுடைய காரானது கிடையுடன் sin inverse 1/20 சாய்வுள்ள பாதையில் மேல் நோக்கி 16 மீட்டர் பர் செகண்ட் மாறாக இயங்குகிறது. மாறாக்காதுன்ற நேரம் என்னென்ன முடிவுகள் எடுக்கலாம்? ஆர்முடுகள் 0 அப்படிதானே? sin inverse 1/20 சாய்வுன்றது நிறைய மாதிரி சொல்லுவாங்க. 1/20 சாய்வுன்றதும் sin தீட்டா சமன் 1/20 வர்றது. அப்ப இந்த கோணம் தீட்டாவா இருந்தா sin தீட்டாவோட பெருமானம் என்ன வந்திருக்கும்? sin inverse 1/20 1/20 வரப்போகுது. அப்படிதானே? sin தீட்டாவோட பெருமானம். பட் இப்படி சொல்லுவாங்க 1/20ன்ற மாதிரி விகிதம்னு சொல்லுவாங்க. அப்ப 1/20ன்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் என்ன அர்த்தம்? 1/20 சாய்வில் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது sin தீட்டாவோட பெருமானம். அங்கே சொல்ல மறைமுகமா சொல்லப்படுறது sin தீட்டாவோட பெருமானம் தான். 1/20ன்ற மாதிரி. எப்படி சொன்னாலும் சரி 1/20 சாய்வுன்னு சொன்னாலும் சரி, இல்லாட்டி sin இன்வர்ஸ் இவ்வளவு கோணம் சொன்னாலும் சரி, நேரடியாக எடுத்துக்கொள்ளலாம் அந்த முடிவுகளை. திணிவு 1000 கிலோகிராம் ஜி சமன் 10 மீட்டர் செகண்ட் -2 என கொள்ளலாமா? ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி. இதில் டைமும் எடுக்கக்கூடாது. இவரோட நிறை எப்படி வந்திருக்கும்? 1000 தர 10,000 நியூட்டன். மருதாக்கம் மார்க் பண்ணாலும் ஒன்றுதான், பண்ணாட்டி ஒன்றுதான், பெரிய அளவு பிரச்சனை இல்லை. மேல் நோக்கி 16 மீட்டர் பர் செகண்ட் மாறாக்காது. இவர்ல என்ஜின் ஆஃப் பண்ணி வச்சா என்ன நடக்கும்? கட்டாயம் கீழே வருவோம். புறாவையும் படிச்சுட்டோம், தெளிவா சொல்லணும் என்ன நடக்கும். ஒப்பமானதாக இருந்தா கீழே வரும், இல்லாட்டி சில நேரம் மேல கொண்டு போறதுக்கும் விசை வழங்கணும், கீழே கொண்டு வரதுக்கும் விசை வழங்கணும். அப்படிதானே? அப்ப பாதை தடை எப்பயுமே இருக்கு. பாதை தடைன்றதை விட உண்மையா சரியா சொல்றதா இருந்தா மொத்த தடைன்னு கதைக்கு. இப்ப இயங்குற நேரம், ஒரு வாகனம் இயங்குற நேரம் என்னென்ன முறைகள்ல தடை வரலாம்? சில உதாரணங்கள் சொல்லுவாங்க. நிறைய வகையில வரும். உங்களுக்கு லேசா சொல்லக்கூடிய சில உதாரணங்கள். யார் யாரு தடைகளை கொடுக்கலாம்? பாதை தடையே இல்லாம இருந்தால், அதாவது உராய்வே இல்லாம இருந்தால் வாகனம் என்ன நடக்கும்? வலிக்கிட்டு போகாது, வலிக்கிட்டு நிற்கும். அப்படிதானே? எவ்வளவு விசை கொடுத்தாலும் சரி அதே இடத்துல நிற்கும். உராய்வற்றதாக இருந்து. சரி, இப்ப தள்ளினா போகும். ரைட், ஓகே. தள்ளினா வலிக்கிட்டு போகும், டயர் சுத்தாது. சாரி, டயர் என்ன சொல்ற, ஒரே இடத்துல சுத்தி கொண்டிருக்கும், வலிக்கிட்டு போகும். அப்ப உராய்வுள்ள தளமாக இருந்தால் முதலாவது என்ன சொல்லலாம்? பாதை தடை வந்திருக்கு. வேற என்ன வகையான தடைகள் வந்திருக்கு? வேற என்ன முறையில தடைகள் வந்திருக்கு? போற நேரம் வழித்தடை வரும். முன்னால போற நேரம் எப்பயுமே காற்று அடிக்கிறது உங்களுக்கு எதிர்க்கிற மாதிரி வருமா இல்லையா? நடந்து போனாலும் சரி, ஓடி போனாலும் சரி. நீங்க மெதுவா நடந்தால் காற்று உங்களை குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கு, வேகமா போனா கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இந்த வழித்தடைன்றது வேகத்திலையும் தங்கி காணப்படுற கனியமாக காணப்படுதா இல்லையா? மிச்சம் டீப்பா தேவையில்ல. வழித்தடை, பாதை தடை எல்லாம் சேர்ந்துதான் மொத்த தடை, இயக்கத்துக்கான மொத்த தடை உருவாக்குது. நாங்க இப்போது எடுத்து வச்சுக்கொள்ளும். அப்ப இங்க ஒரு தடை விசை காணப்பட போகுது. இந்த தடைக்கு எதிராக ஒரு மேல் நோக்கி போகிறமா இருந்தால் மேல் நோக்கி ஒரு விசை யாரோ வழங்கி இருக்கு. அந்த விசையை வழங்குறது யாரு? என்ஜினால ஒரு இழுப்பு விசை மேல் நோக்கி வழங்கப்படும். P1 வச்சுக்கோங்க. இந்த P1 காரணமாக வாகனம் மேல் நோக்கி போகும். வாகனம் எப்படி மேல் நோக்கி போனாலும் சரி, தடை வந்து இயக்கத்துக்கு எதிராக பின்னோக்கி வந்து சரிதானே? கேள்விக்கு வரும். இந்த தரவுகள் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கும். வேகமும் 16 மீட்டர் பர் செகண்ட் மாறா வேகம். 16 மீட்டர் பர் செகண்ட் மாறா வேகமாக இருந்தால் வேகம் 16 போட்டுக் கொள்ளலாம். ஆர்முடுகள் 0 போட்டுக். ஆர்முடுகள் 0 இருந்தால் நியூட்டன் விதிப்படி என்ன நடக்கும்? ஏ சமன் 0 இருந்தா என்ன நடக்கலாம்? இல்லாட்டி எஃப் சமன் 0 இருந்தா என்ன நடக்கலாம்? ஓய்வில் இருக்கும். அப்படி இல்லாட்டி சீரான வேகத்துல போய்கொண்டிருக்கும். சீரான வேகத்துல போறேன்னு சொல்லப்பட்டால் எங்கட ஆர்முடுகள் 0. ஆர்முடுகள் 0 இருந்தால் எஃப் சமன் எம் என்ற சமன்பாட்டுக்கு அமைவாக விசைகள் சமப்படுத்தப்பட்டு காணப்படும். சரிதானே? காரின் இயக்கத்துக்கான தடை விசை kV நியூட்டன் ஆகும். இங்க k மாறிலியும் v ஆனது மீட்டர் பர் செகண்ட் கதியும் ஆகும். டக்குன்னு சொல்லுங்க. இயக்கத்திற்கான தடை விசை kV நியூட்டனாக இருந்தால் ஆருக்கு பொதுவான சமன்பாடு. இந்த கணத்தில் காணப்படுற தடை எவ்வளவாக இருந்திருக்கு?
வீன்றது வேகமா 16 வீண்டு வருமா இல்லையா? சாரி 16 கேண்டு வருமா இல்லையா? ஏன்னா இவர் ஆர்ன்றது கேவிக்கு சமனாக வருமா? நான் சொன்ன மாதிரி வேகம் கூட 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 தடை கூடிக்கொண்டு வரப்போகுது. அப்போ 16 மீட்டர் பர் செகண்ட்ற வேகத்துல போற நேரம் அவரோட தடை என்னவாக இருந்திருக்கும்? 16 கே ஆக இருந்திருக்கும். அப்போ அவரோட விசை, அவரோட தடை விசை 16 கே நியூட்டனாக வரும். கிலோ நியூட்டன் இல்லை. 16 கேன்றது ஒரு மாறிலி. கவனம். கதியுமாகும். கார் 8.16 கிலோவாட் வலுவுடன் இயங்குகின்றது என கொண்டு கே சமன் 5 கீழ் என காட்டுக. காரின் வலு தரப்பட்டிருக்கிறது 8.16 கிலோவாட். எச்ச பெருமானம் தெரியும். எச்ச பெருமானம் 8.16 கிலோவாட்டாக இருந்தால் எஸ்ஐ அலகுகள்ல 13 வாட்டாக வரும். சரிதானே? ரைட். கேட பெருமானம் கேட்கப்பட்டிருக்குது. கேட பெருமானம் கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் எச் தெரியும், பி தெரியும், ஆறும் ஓரளவு தெரியும். ஆறு வந்து கே சார்புல தெரியும். ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த சமன்பாடை பயன்படுத்துவோம். எச் சமன் டிவி என்ற சமன்பாடு. சமன் டிவி அல்லது பிவி ஏதோ இவர் 8.16 தர 13 வாட். இழுப்பு விசை எனக்கு தெரியா, T1 எடுத்திருக்கிறோம். வேகம் 16 மீட்டர் பர் செகண்ட். எல்லாம் எஸ்ஐ அலகுல இருக்கு கட்டாயம். இப்ப T1 இன் பெருமானம் சுருக்கலாம்ன்றது ஓரளவுக்கு விளங்குதா இல்லையா? சுருக்கலாம் விளங்குதா இல்லையா? இது 16, இதுவும் 16ல முடிஞ்சிருக்கு. ரெண்டுமே 4 மடங்கு. 4ஆல சுருக்கலாம். ஃபர்ஸ்ட் சுருக்கக்கூடிய சுருக்கி வச்சுக்கோங்க, கஷ்டமா இருந்தா அப்படியே வச்சுக்கோங்க. 4ஆல சுருக்கினா பாருங்க, மேல 2.08 கீழ் 4 வரும். 10 வரும். 10 3 பெருக்கி விட்டுருவோம். 2 0 ஓகே. 4ஆல சுருக்கலாம். 0.52 தர 13. அப்ப எஞ்சினால் வழங்கப்பட்ட இழுப்பு விசை 520 நியூட்டனாக இருக்கும். இந்த வலுவுல செயற்பட்ட நேரம். ரைட். இப்ப இந்த விசையோட என்ஜின் இழுப்பு விசை வழங்குமாக இருந்தால் ஆர்முடுகள் 0 இருந்தால் F சமன் M என்ற சமன்பாட்டை பயன்படுத்துவோம். கிடையுடன் தீட்டா கோணத்தில் பயன்படுத்தினா பாருங்க, T1 மைனஸ் R மைனஸ் 10,000 sin தீட்டா சமன் 0 வரும். ஆர்முடுகள் 0. அப்ப M இன்டூ மொத்தமாக 0 வந்துருக்கு. சரிதானே? அப்ப T1 இன் பெருமானம் 520 ஸ்கொயர், R இன் பெருமானம் 16 K sin தீட்டான்றது சுருக்கிறோம். சுருக்கினால் 4 வரும். இங்க 1 வரும். 110 வரும். 1 கீழ் 20 சமன் 0 வரும். மனசால சுருக்கி சொல்லுங்க, கேக்கு என்ன பெருமானம் வரும்? டக்கு டக்குன்னு வரணும். மனசால சுருக்கிறெல்லாம் பெரிய அளவு டைம் எடுக்க கூடாது. 10 வரும். அப்ப கேயின் பெருமானம் 10 கீழ் 16 5 கீழ் 8 வரும். விடையும் தந்திருக்கு. இத சரியா செஞ்சிருக்கேன் கட்டாயம். காரானது அதே தடை வடிவத்தை ஒத்த தடையுடன் கிடைப்பாதையில் அதே வலுவுடன் செயற்படும் போது அதன் கதி 8 மீட்டர் பர் செகண்டாக இருக்கையில் ஆறுமுறைகள் இதனை காட்டுங்க. கவனமா யோசிங்கோ. இப்ப கிடைநிலத்துல போறான். கிடைநிலத்துல போற நேரம் இதே வடிவத்தில் தடை காணப்படுதான். தடையில பெருமானம் என்னவாக இருந்திருக்கு? தடையின் பெருமானம் 8 மீட்டர் பர் செகண்ட் வேகத்துல போறார் கிடைப்பாதையில. தடை எவ்வளவாக இருக்கும்? 8 கேன் வருமா இல்லையா? எனக்கு கேட பெருமானம் தெரியும். 5 கீழ் 8. இப்ப டிரெக்டா சமன்பாடுல போட்டுறது தானே, ஒரு கஷ்டம் இல்லையே. எல்லாம் பிள விட்டுறீங்களா என்ன இருக்கும்? இந்த வலுவுல செயற்பட்டால் 16 மீட்டர் பர் செகண்ட்ல சரிவான பாதையிலே போடும். அப்ப இதே வலுவுல செயற்பட்டால் கிடைப்பாதை வழியே இதை விட கூடிய வேகத்துல போயிருக்கலாமா இல்லையா? இங்கால பக்கம் பாருங்க, எதிர்ப்பு விசை கூடுதலாக இருக்கு. இப்பவே இந்த வலுவுல தொழிற்பட்ட நேரம் 16 மீட்டர் பர் செகண்ட்ல போகையிலுமாக இருந்தால் இதே வலுவனால் கிடைப்பாதையில வழங்குற நேரம் இந்த நிறைட கூறும் தடைக்கு வராது. தடை இன்னும் குறைவடைஞ்சிருக்கு. அப்ப இதை விட கூடிய வேகத்துல போயிருக்கலாமா இல்லையா? அப்ப ஒவ்வொரு கணத்துக்கும் ஒவ்வொரு ஆறுமுடுகள் வரப்போகுது. ஒவ்வொரு வேகத்துக்கும் ஒவ்வொரு ஆறுமுறை வரப்போகுது. குறித்த 8 மீட்டர் பர் செகண்ட் இருக்கிற நேரம் என்ன ஆறுமுடுகள்? அதான் கேள்வி. இப்ப இது விசை T2 எடுப்போம்.
மொத்த தடை 8K ஆக வரும். மறுதாக்கமாக்க பண்ண வேண்டிய தேவை இல்லை. நிறையும் இந்த கணக்கு பொறுத்தவரையில தேவை இல்லை. மார்க் பண்ணி வச்சு. வேகம் 8 மீட்டர்/செகண்ட். ஆறுமுடுகள் 0 இருக்கும். சாரி, 7 இருக்கும். திரும்பவும் எந்த ஆர்டர் படி சமன்பாட்டுக்கு போகும்? எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் எடுக்கலாம். எந்த ஆர்டர் படி போனா லேசுன்னு நினைக்கிறீங்க? எக்ஸ்ட்ரா யாரை போடுவோம்? F சமன் MA H சமன் TV F சமன் MA போட்டால் யார் யார் தெரியா? T2 தெரியா, ஏயும் தெரியா, ரெண்டு தெரியா கணியம். அப்ப யாரை போட்டா நல்லா? H சமன் TV போட்டால் நல்லா. H சமன் TV பாருங்க, H தெரியும், T தெரியா, தெரியும். T கண்டுபிடிக்கலாம். திரும்பவும் H சமன் TV என்ற சமன்பாட்டுக்கு அமைவாக H இன் பெருமானம் 8.16 கிலோவாட் 10 Tன்றது T2, இவர் 8. ஆகவே T2 இன் பெருமானம் 1.02 தர 10 ஆக வரும். T2 தெரியும். கிடை திசையில் F சமன் MA போடுவோம். T2 minus 8K என்றது 5. போட்டுக்கோமே 1000 T2 இன் பெருமானம் 1020. 8K என்றது 5. 1000 1015 கீழ் 1000 வரும். கேள்விக்கு எவ்வளவு நேரம் போகும்? கதைச்சு செஞ்சு ஒரு 5 நிமிஷம் போகுது. எவ்வளவு நேரம் போகும் எடுக்கிற நீங்க? 2 எல்லாம் கஷ்டம். 2ல செய்யும் யாருக்கும் செய்யும். 4 நிமிஷம் எடுக்கலாம். 10 கூட குறைச்சா ஒரேடியா குறைக்கையும், கூட்டின ஒரேடியா கூட்டு. 2க்கும் 10க்கும் விட 4 நிமிஷம் தான் எடுக்கணும். சரியா விளைவிட்டாக்கள் எழுதிக்கோங்களேன். எல்லாரும் செய்யறது தடதரன்னு செஞ்சுட்டு போகணும். கேள்வியில 8 கேள்வி சரியா செய்யறது ஸ்ட்ரக்சர்ல வர கேள்வி. கேள்வி சரியா செஞ்சீங்கன்னா இசை பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளும். சரியா செய்யணும் என்ன அர்த்தம்? 25 மார்க்ஸும் 8 கேள்வியும் இருக்கு. தொட்டு தொட்டுலாம் வைக்க எப்படி செஞ்சா சந்தோஷம், செய்யறதுக்கு ட்ரை பண்ணணும். நான் மட்டுமட்டான கண்டிஷன் தான் சொல்றேன். எடுத்தா ஏன்ற லெவலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி. சரியா 8 கேள்வி செஞ்சு 8 ஸ்ட்ரக்சர் எந்த பிழையும் இல்லாம செஞ்சு ஒரு 4.5 எஸ்ஏ செஞ்சா கூட போகும். எல்லாம் பேலன்ஸ் ஆகி வந்து 4.5 தேவையில்லை, 4 செஞ்சாலே போதும். அது 4 100% ரைட். வார கேள்விகள் கஷ்டமான கேள்வி வாரது இல்லை. ஸ்ட்ரக்சர் போட்டது பெரிய ஒரு பெனிஃபிட். டைமும் குறைவா எடுக்கிற மாதிரி கேள்விகள் வரும். சின்ன சின்ன பகுதிகள் வரும். ஸ்ட்ரக்சர் கேள்விகள் நிறைய ஸ்கோர் பண்ணி கொள்ளலாம். நிறைய நன்மைகள் இருக்கு. சேக்கு பெரிய அளவு டைம் கொடுத்து செய்ய வேண்டிய தேவையில்லை. அப்படி பெரிய கேள்விகள் வாரது. வியாழக்கிழமை நடக்கிற எக்ஸாம்ல ஸ்ட்ரக்சர் கேள்வி தான் வந்திருக்கு. விரிபடிச்சவங்க கூட சின்ன சின்ன இதே வலுவில் செயற்படும் போது, அங்க தொழிற்பட்ட அதே வலுவில் செயற்படும் போது இடைப்பாதையில் அவர் செல்லக்கூடிய அதி உயர் வேகம் எவ்வளவுன்னு கேட்டா சமன்பாடுலாம் எப்படி செய்ய போறீங்க? அதி உயர் வேகம் என்னன்னு கேட்கிறோம். சரிவான பாதையில அவரோட வலு எவ்வளவு வந்துச்சு?
8.16 தர 10 வலுவோட செயற்படும். ஒரு வேகம் 16 மீட்டர் per second இருந்துச்சு. இப்ப கிடைப்பாதையில் அவர் செல்லக்கூடிய இதே வலுவுடன் தொழிற்பட்ட நேரம் செல்லக்கூடிய அதி உயர் வேகம் எவ்வளவுன்னு கேட்கு. சமன்பாடுல எப்படி உருவாக்க போறீங்க கவனமா சொல்லுங்க. அதி உயர் வேகம் எவ்வளவு? இரண்டாவது சந்தர்ப்பத்தில் அதே வலு அதி உயர் வேகம் எவ்வளவு? அதே வலுவோட செயற்பட்டா 8 மீட்டர் per second விட கூடிய வேகத்துல போகலாம் இல்லையா? இதை விட கூடிய வேகத்துல போகலாம். சரிவான பாதையிலே 16ல போகுது. இதே வல்ல தொழிற்பட்டால் இவர்ல போகக்கூடிய ஆக கூடிய வேகம் உயர் வேகம் எவ்வளவுன்னு கேட்டால் சமன்பாடு எப்படி உருவாக்க போறீங்க? தடையும் கண்டுபிடிக்கலாம், பிரச்சனை இல்லை. தடைக்கும் ஒரு கோவை எடுத்துக்கொள்ளலாம். தடை எல்லாமே அதே வடிவத்துல தான் வந்திருக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆருக்கு எப்பயுமே சமன்பாடு என்னவா தான் இருந்திருக்கும்? தடை விசைக்கான சமன்பாடு எப்பயுமே கேவியா தான் இருந்திருக்கு. என்ன வேகத்துல போனாலும் சரி வீர பெருமானது கொண்டு பிரதிட்டால் தடை வரும். இப்ப சொல்லுங்க, சமன்பாடு எப்படி உருவாக்க போறீங்க? அதி உயர் வேகத்துக்கான சமன்பாடு. T3 எடுக்கிறேன். தடை விசை எவ்வளவு வரும்? தடை விசை புறம் வரும். அவர் செல்லக்கூடிய உயர் வேகம் ஒரு V எடுத்துக்கும். அவர் செல்லக்கூடிய உயர் வேகம் V எடுத்துக்கும். இந்த கணத்தில் அவருடைய ஆர்முடுகள் என்னவாக இருந்தது? பாதை வழியா அவர் செல்லக்கூடிய அதி உயர் வேகம் V எடுத்திருக்கு. அப்ப இந்த கணத்தில் அவர் காணப்படக்கூடிய ஆர்முடுகள் எவ்வளவு? எவ்வளவு? 0 வருமா இல்லையா? அதி உயர் வேகம் அதுக்கு மேல ஒரு வேகம் மாறுமோ? வேகம் கூடலுமோ? வேகம் கூடல. அப்ப அதி உயர் வேகத்துல போறதா இருந்தால் அதுக்கு மேல வேகம் அதிகரிக்காது. வேகம் அதிகரிச்சால்தான் ஆர்முடுகள் வரும். அப்ப இந்த கணத்தில் அவருடைய ஆர்முடுகள் 0 வரும். தடை விசை எவ்வளவு வரும்? தடை விசை கேவின்னு வரும். அதே அதே வடிவத்துல தான் வரப்போகுது. நிபந்தனை மாறலன்னு சொல்றேன். இப்ப சமன்பாட்டுல எப்படி எப்படி கொண்டு போகலாம், என்ன செய்யலாம்? V தான் கண்டுபிடிக்க போறீங்க. V கண்டுபிடிக்க என்ன செய்ய போறீங்க? F சமன் MAக்கு போனா உங்களுக்கு யார் யாரு தெரியாது? T3 தெரியா, V தெரியா. அதுக்கு முன்னால அப்ப H சமன் TVக்கு போலாம். H சமன் TVக்கு போயிட்டு எங்களுக்கு T3 கண்டுபிடிக்கலாமா இல்லையா? அப்ப H சமன் TV என்ற சமன்பாட்டுக்கு அமைவாக 8.16 தர 10 T3 தர வேகத்தின் பருமன் எனக்கு தெரியும். இழுவிசையும் தெரியும். சரி ரைட், ஓகே, சரிதான். ஃபர்ஸ்ட் F சமன் MAக்கு தான் போகணும். சீரான வேகம் தானே. சீரான வேகம் வந்தா F சமன் MA பயன்படுத்தி T3க்கும் Vக்குமான தொடர்பு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த சமன்பாட்டுக்கு போகும். F சமன் MAக்கு அமைவாக கிடைத்திசையில போட்டீங்களா இருந்தால் T3 மைனஸ் KV ஆர்முடுகள் 0 இப்ப T3 இன் பெருமானம் K தர Vன்ற மாதிரி வரும். இப்ப H சமன் TVன்ற சமன்பாட்டுக்கு வருவீங்களா இருந்தால் 8.16 தர 10 T3 பெருமானம் KV தர இன்னொரு V ஆக வரும். K பெருமானம் தெரியும், கண்டுபிடிக்கலாமா இல்லையா? ரைட், சின்ன விஷயம் தான். 16 தர 13 K என்றது 5 கீழ் 8 தர V வர்க்கம் வரும். கேட்கலாம். அவர் பெறக்கூடிய அதி உயர் வேகமாக இருந்திருக்கும். பெறக்கூடிய அதி உயர் வேகம் இதுவாக இருந்தது. கேட்டாலும் செய்ய தெரியும்.
யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. அந்த சாய்வான பாதை வழியே கீழ் நோக்கி வாரத்துக்கு அவர் சீரான விதத்துல வரலாமா? சாய்வான பாதை வழியே நல்லா யோசிச்சு பார்த்து விட சொல்லணும். மேல் நோக்கி போறதுக்கு கட்டாயம் என்ஜினால் ஒரு இழுப்பு விசை வழங்கி இருக்கு. என்ஜின் ஆஃப் பண்ணிட்டு இந்த சாய்தளத்தின் வழியே கீழே வந்தால் சீரான வேகத்துல வரலாமா? இயலாது. 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 யோசிச்சு பார்த்து சொல்லணும். இயலாது. உதாரணத்துக்கு இப்படி கேட்கிறேன். நீங்க சைக்கிள் பெடல் பண்றீங்க. மேல போறது கட்டாயம் நீங்க பெடல் பண்ணி ஆகணும். கீழே வரதுக்கு எப்பயும் தேவையில்லையா? எப்போ வரலாம்? வாய்வு இருக்கு. பாதை தர எப்பயுமே இருக்குன்னு. எப்போ வரலாம் சீரான வேகத்தோட? பெடல் பண்ணாம. ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாம் செஞ்சு பார்க்கணும். இது W வச்சுக்கோமே. தடை விசைங்கள் R வச்சுக்கோமே. இப்ப W sin ஆல்பான்றது R சமனா இருந்தா என்ன நடக்கும்? சீரான வேகத்தோட வந்து கொண்டிருக்கு. இதுதானே? பெடல் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை. W sin ஆல்பா உங்களோட நிறையிட கூறு தடை விசைக்கு சமனாக இருந்தால் என்ன நடக்கும்? சீரான வேகத்தோட வந்து கொண்டிருப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுல போய். சைக்கிள் ஓட்ட தெரியணும்னு கட்டாயம் இல்லை. உட்கார தெரிஞ்சா போதும். சைக்கிள். சரி, நான் புவியீர்ப்பு விசை பார்த்து போறேன். ரைட். இன்னொரு கேள்வி. ஆர்வ வேகம். கண்ட மாதிரி செஞ்சு வச்சிருங்க. சாரி. B அகலமானதும் சமாந்தரமான கரைகளை உடைய R1 சீரான வேகம் U உடன் படத்தில் காட்டியவாறு பாய்கின்றது. A, C என்பன ஆற்றின் ஒரு கரையிலும் B ஆனது படத்தில் காட்டப்பட்டவாறு ஆற்றின் மறுகரையில் AB ஆனது U உடன் கூர்முகம் அல்பாவும் BC செங்குத்து AC ஆகும் நீரில் உள்ளது. வாசிக்குள்ளே படத்தை பார்த்து கொண்டு போனீங்கன்னா அது மிஸ் ஆகிற தடவை கூட போட்டு போறோம். எந்த தரவும் மிஸ் ஆகின மாதிரி இல்ல. எல்லாமே படத்துல தெளிவா இருக்கு. இதான் படம். A இங்க, B இங்க, C இங்க, அல்பா இங்க. ஆற்றின் அகலம் B என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் சரி. ஆறு பாயும் வேகமும் U என்று சொல்லப்பட்டிருக்குது அங்கால பக்கம். எல்லாம் தெளிவா இருக்கனால பெருசா யோசிக்கொண்டுமே இல்லை. ரைட். நீர் தொடர்பாக வர்க்கம் மூலம் 2U கதியுடன் நீந்தக்கூடிய சிறுவன் ஒருவன் ஏயிலிருந்து B பின்னர் B இருந்து C க்கும் நீந்துகின்றான். இயக்கம் விளைஞ்சான்னு சொல்லுங்க முதல்ல. ஏல இருந்து பிக்கு போறான், திரும்ப B இருந்து Cக்கு வரான். அவனோட இடப்பெயர்ச்சி யாரு? ஏசி தான் இடப்பெயர்ச்சி. அதுக்காக அவன் ஏல இருந்து Cக்கு டிரெக்டா போகல. அவனுக்கு என்ன கஷ்டம் வரையோ ஏல இருந்து Bக்கு போனா B இருந்து Cக்கு வந்திருக்கான். அப்ப நீங்க படம் வரையக்குள்ளையும் அவனோட யாரு சார்பான இயக்க திசை AB திசையில வரணும். அவன் ஏல இருந்து Bக்கு போகணுமாக இருந்தால் R இப்படியே ஓடிக்கொண்டிருக்குது. அவன் நீந்திர திசை அல்பா கோணத்துல வரணுமா, அல்பாவோட சின்னதா வரணுமா, பெருசா வரணுமா? அல்பாவோட பெருசா வந்திருக்கேன். விளைஞ்சோ இப்படி நீந்தினால்தான் ஆறாவன் அங்காளத்துல பீல வந்து நின்று இருப்பான். அப்ப வெளியே கரையில இருந்து பாக்குற நபருக்கு அப்படி இல்லாட்டி நீந்திரவன் நீந்தி முடிச்ச உடனே பீல போயிட்டு நிக்கிற மாதிரி அவன் நீந்திருக்கணுமா இல்லையா? அப்ப யாரு சார்பான இயக்க திசை A to B வந்திருக்கணும்? பூமி சார்பா. அது விளங்கு. அப்ப நீர் சார்பாக அவன் நீந்த வேண்டிய திசை அல்பா விட கூடிய ஒரு கோணம். என்ன கோணம் தெரியாது. அப்ப நீர் சார்பாக அவன் நீந்த வேண்டிய திசை இப்படி வந்திருக்கும். நீர் சார்பாக இப்படி நீந்தினால்தான் பூமி சார்பாக இங்க வந்து நின்றுப்பான். இப்ப B இருந்து Cக்கு வர நேரம் எப்படிப்பட்ட கோணத்துல அவன் நீந்தி இருக்கணும்? எந்த திசையில நீந்திருக்கணும்? எப்படிப்பட்ட வாக்குல நீந்திருக்கணும்? அங்காளையா சரி செங்குத்தாவா இப்படியா? இங்கால பக்கம் நீந்திருக்கணும். இப்படி நீந்தினாதான் இங்க வந்து நிற்பான். விளைஞ்சு அப்ப அவன் ஆறு சார்பாக நீந்த வேண்டிய திசை இப்படி வந்திருக்கணும். அப்பதான் பூமி சார்பாக சீர வந்து நின்று இருக்கும். சரிதானே? திசைகள் சமன்பாடுலாம் சரியா போட்டுக் கொள்ளணும். சிறுவனுக்கு நாங்க எம் எடுப்போமே. இருந்து B-க்கும் B இருந்து C-க்குமான வேகம் கொண்டு ஒரே வரைபடத்தில் பரும்படியாக வரைக வேகம் அமைக்கிறத காட்டுது. ரைட். ஃபர்ஸ்ட் தரவுகளை எழுதிக் கொள்ளும். ஆற்றின் வேகம் பூமி சார்பாக கிடையாக யூவாக இருக்கு. நீங்க நிறைய விஷயத்தை போட்டு குழப்பிக் கொள்றீங்க. சமன்பாடு எப்படி எழுதணும்?
நிறைய விஷயம் பார்த்தோம். ரைட். விஎம்இ சரி, விஎம்இன்றது சமன்பாடு எப்படி வரும்? எம்ஆர் பிளஸ் ஆர்இ ஆக வரும். முதலாவது சந்தர்ப்பத்தில் அவன் போக வேண்டிய திசை எது? திசையுடன் அல்பா கோணம். என்ன வேகத்துல போயிட்டு சேருவான்றது எனக்கு தெரியும். நீர் சார்பாக அவன் நீந்தக்கூடிய வேகம் தான் வர்க்க மூலம் 2. எப்பயுமே நீந்திர வேகம்ன்றது நீர் சார்பான வேகம். சொல்லாட்டி நீங்க அப்படிதான் எடுக்கணும். ஆர்இன்றது அங்கால பக்கம் யூ. இதுல எந்த மாற்றமும் இல்லை. ரைட். அதே மாதிரி இரண்டாவது அவன் வர வேண்டிய திசை என்ன? நிலைக்குத்தாக கீழ் நோக்கி வரணும். ஆற்றுக்கு செங்குத்தாக கீழ் நோக்கி வரணும். R2 வேகம். வர்க்க மூலம் 2u அவன் நீந்த வேண்டிய வேகத்தின் பருமன். ஆற்றின் திசையில் மாற்றம் இல்லை. வட்டம் வரையலாமா வரைய தேவையில்லையான்னு கேட்டால் வரையலாம். ஏன்? பருமன் திசை மாறாத ஒரு கணியம் இருக்கு. பருமன் மாறாத ஒரு கணியம் இருக்கு. இவர் மாறாமல் இங்கால விளைவு 2 மாறணுமா இருந்தா இவரோட பருமன் மாறலாடி கட்டாயம் யாரு மாறி இருக்கணும்? திசை மாறி இருக்கணும். பருமன் மாற்றம் இல்லை. அப்ப யூவை வரைஞ்சிட்டு இவரை ஆரையா வச்சு ஒரு வட்டம் வரைஞ்சு கொண்டால் இவருக்கு தேவையான மாதிரி திசை எனக்கு எடுத்துக்கொள்ளும். அப்ப வட்டம் வரைகிற கேஸ் இங்கதான் வரும். பருமன் திசை மாறாத ஒரு கணியம் ஒரு காவி, பருமன் மாறாத மற்ற காவி, ரெண்டையும் கூட்டி விளைவில் வரும். சரிதானே? படம் வரையில் நான் வரைகிற படத்துக்கும் நீங்க வரைஞ்ச படத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. யூ ஃபர்ஸ்டா வரை பருமன் திசை தெரிஞ்சால் தானே யூ ஃபர்ஸ்டா வரை அவர் கிடையா காணப்படுறார். அப்ப இங்க நான் எங்க நான் மையம் தெரிவு செய்யணும்? எந்த புள்ளி மையமாக இருக்கணும்? இப்ப நீங்க வரைய போற வட்டத்துக்கு யூ முடிவடைகிற இங்க வரைஞ்சீங்கன்னா அவ்வளவுதான் எனக்கு மண்ணா. அப்ப இங்க நீங்க மையத்தை வச்சீங்களா இங்க இருந்து வர்க்க மூலம் 2u 6 உள்ள வட்டம் வரைகிற நேரம் இந்த கோட்டை வெட்டி கொண்டு போவோமா, கோட்டுக்கு வெளியால போவோமா, தொட்டு கொண்டு போவோமா? வெளியால போவோம். என்ன காரணம்? வர்க்க மூலம் 2 ஒன்றை விட பெரியது. அப்ப வர்க்க மூலம் 2uன்றது யூவை விட பெரியது. கட்டாயம் இந்த வட்டம் வெளியால வரும், கோட்டுக்கு வெளியால வரும். எல்லாம் பார்த்து வரையணும். கணக்கு தானே. இந்த மாதிரி ஒரு வட்டமாக வரும். வட்டம் நினைச்சுக்கோமே, ஒரு வட்டமாக வரும். இப்ப இங்க இருந்து இந்த பருதிக்கு நீங்க எப்படி கோடு வரைஞ்சாலும் வர்க்கமூலம் 2u தான் நீளமாக வரும். அந்த திசையை தெரிவு செய்யறது நீங்க என்ன செய்ய போறீங்க? எப்படி தெரிவு செய்ய போறீங்க? யாருன்னா விலையுட திசையை பயன்படும். அப்ப முதலாவது விளைவில் அல்பா கோணத்தில் மேல் நோக்கி வரணும். அப்ப அல்பா கோணத்தில் மேல் நோக்கி விளைவில் வரணுமா இருந்தா இந்த புள்ளியில் ஆரம்பிச்சா விளைவில் வரையப்படும். இங்க இருந்து அல்பா கோணத்துல ஒரு கோடு வரைங்கோ. வட்டத்தை எங்க சந்திக்குதோ அதான் உங்களோட முதலாவது வர்க்க மூலம் 2u ஆக இந்த கோணம். சரி, இப்ப ரெண்டாவது வரைய போறோம். u வரைஞ்சாச்சு. R2 கீழ் நோக்கி வரணும். அப்போ உங்களோட R2 இப்படி வர மாதிரி வரும். வர்க்க மூலம் 2u இப்படி வந்துருக்கு. இது ரெண்டு ஒரே நேர்கோடான்னு கேட்டா இல்ல, கட்டாயம் இல்லை. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், யாருக்கு தெரியும். இந்த அல்பாட சாய்வு நான் இன்னும் கொஞ்சம் கூட்டி விட்டால், குறைச்சி விட்டால் இன்னும் சரிவாக வந்திருக்கு. இது ரெண்டு ஒரே நேர்கோடு இல்லை. விளங்கிச்சான்னு பாருங்க. விளங்கிச்சான்னு கேட்டா விளங்கிச்சு. இதில் இருந்து ஏயிலிருந்து பிக்கு செல்லும் போது நீர் தொடர்பாக சிறுவனின் வேகம் ஏபியுடன் கோணம் தீட்டாவை ஆக்கியன காட்டுக. சரி, அமைக்கிறது எனின். ரைட், எனின் ஏபியுடன் கோணம் தீட்டாவை அமைக்கிறது. தீட்டான்ற கோணம் எது? அப்போ நம்ம யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. கணக்கு என்ன சொல்றாங்கன்னா அவன் ஏல இருந்து பிஐ நோக்கி நீந்திர நேரம் அவன் நீந்திர திசை. அவன் நீந்திர திசைனா எந்த யார் சார்பான திசை? ஆறு சார்பான திசை. நீந்தும் வேகம் நீந்தும் திசை எல்லாமே ஆறு சார்பான திசை. அவன் நீந்திர திசை வர்க்க மூலம் 2u ஏபியுடன் தீட்டா கோணத்தை அமைக்குதாம். அப்ப எந்த கோணம் தீட்டா? R1க்கும் 2u போட மாட்டோம். பேரும் வைக்கிறேன், சொல்லுங்களும் பாப்போம். ஓ ஏ பி சி. இப்ப எந்த கோணம் தீட்டான்னு வைப்பீங்க? எந்த கோணம் தீட்டா? ஓ ஒரு புள்ளி சொன்னா கோணம் டக்குன்னு சொல்லிடலாம். எந்த கோணம்? ஓ ஓ கோணம் இல்லை. நல்ல கவனமா யோசிங்க. ஏபி அமைக்கும் கோணம். ஏபி கோணம்
ஏபின்ற திசை தான் R1 திசை. அப்படிதானே? R1 திசைன்னு சொல்லப்பட்டது யாரோட திசை? ஏல இருந்து பி வரைக்குமான திசை. அப்ப ஏபியோட எவ்வளவு கோணம்னு கேட்டாலும் சரி, அப்படி இல்லாட்டி R1 எவ்வளவு கோணம் கேட்டாலும் சரி தானே? ரெண்டு ஒரே விஷயம் தானே? இப்ப R1 யார் அமைக்கும் கோணத்தை பத்தி கதைக்கிறாங்க? சிறுவன் பாருங்க, கேள்வி என்னன்னா ஏல இருந்து பிக்கு போற நேரம் ஏபியோட அவன் நீந்த வேண்டிய திசை என்ன? இந்த கோணம் என்னன்றதான் கேள்வி. அப்ப இந்த கோணம் தீட்டாவாக இருந்தால் தீட்டாவை நீங்க எங்க மார்க் பண்ணி வச்சிருக்கணும்? ஏ பிஓவாக இருந்திருக்கு. ஏன் R1 திசை தான் ஏபி திசை. R1 திசை தான் ஏபியின் திசை. அப்ப R1 திசை தான் ஏபியின் திசையாக இருந்தால் R1 அவன் நீந்திர திசை இவர், இந்த கோணம் தான் தீட்டான்றது விளங்குதா இல்லையா? விளங்குதா குழப்பமா இருக்குதா? இதான ஏபிட திசை. ஏபி திசையில யார் இருக்கிறார்? R1. அப்ப இந்த வர்க்க மூலம் 2u திசை என்னன்றதான் கேள்வி. திசைதான் தீட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த வர்க்க மூலம் 2u ஏபியோட எவ்வளவு கோணம்னு கேட்டால் இந்த கோணம் தான் தீட்டான்னு சொல்றாங்க. அல்பா கோணம் சாய்வுள்ள கோட்டோட தீட்டா கோணம். அப்ப அல்பா கோணம் சாய்வுள்ள கோடு யார்? R1 தானே? அந்த R1 இவர் அமைக்கும் கோணம் என்ன இருந்திருக்கு? நீந்திர திசை இடையோட அமைக்கிற கோணம் எவ்வளவு? அல்பா பிளஸ் தீட்டா அந்த இருக்கு. விளங்கி தீட்டா மார்க் பண்ணது எங்க மார்க் பண்ணோம், ஏன் மார்க் பண்ணோம்ன்றது ரைட் தெளிவு. ரைட் தீட்டா எனின் சைன் தீட்டா சமன் 1 கீழ் வர்க்கமூலம் 2 சைன் ஆல்பா என காட்டுக. சைன் தீட்டா சமன் 1 கீழ் வர்க்கமூலம் 2 சைன் ஆல்பா என காட்டுக. ஒரு கரெக்ஷன் இல்ல, என்ன செய்வோம்? செய்யலாம். அல்பா தீட்டா தரவுகள் எல்லாம் தெளிவா மார்க் பண்ணீங்களா இருந்தால் சொல்லுவீங்க. என்ன செய்வோம்? சைன் ரூல் போட்டுக்கலாம். எந்த முக்கோணி? முக்கோணி ஏஓபிக்கு சைன் விதி போடலாம். போட்டா சமன்பாடு எப்படி வரும்? சைன் தீட்டாவின் கீழ் u சமன் சைன் ஆல்பாவின் கீழ் வர்க்க மூலம் 2u. குறுக்கு பெருக்கின சைன் தீட்டா கண்டுபிடிக்கலாமா இல்லையா? எல்லாமே தெரிஞ்ச கணியங்கள் u எல்லாம் விட்டு போட்டு போயிடும். இல்லாட்டி இங்க இருந்து டைரக்டா ஒரு செங்குத்து வரையும் இந்த மாதிரி. இப்ப சொல்லுங்க, இந்த புடிக்கு நான் டீனு பேர் வச்சால் ஓடின்றது அல்பா சார்புல எப்படி வரும்? ஓடின்னு சொல்லப்படுறது u sin ஆல்பான்னு வரும். தீட்டா சார்புல sin தீட்டான்னு வரும். பிரிச்சு விட்டா பாருங்க, sin தீட்டாட பெருமானம் 1 கீழ் வர்க்க மூலம் 2 sin ஆல்பா. ஒரு கரைச்சல் இல்லாத கேள்வி. இது சரியா வரைஞ்சு கொண்டீங்கன்னா அங்கால முடிஞ்சு. மேலும் B இருந்து C செல்லும் போது நீர் தொடர்பாக சிறுவனின் வேகம் BC உடன் 5/4 கோணம் அமைக்கிறதுன்னு காட்டுது. அப்ப எந்த கோணத்தை பத்தி கதைக்கலாம்? இப்ப சரியா சொல்றேன். BC உடன் இவ்வளவு கோணம், BC உடன் எவ்வளவு கோணம்னா ஏ BC உடன் எவ்வளவு கோணம்? இல்ல அதுவும் 5/4 தான் வரும். ஆனா அவன் சரியா கேட்கிற எந்த கோணத்துக்கு யோசிங்க. BCOன்ற கோணம் ஏன் BCன்றது நிலைக்குத்தாக வருது. அப்ப R2வின் திசை தான் BCயின் திசை. BCயோட எவ்வளவு கோணம்னு கேட்டால் R2ஓட அவன் நீங்கிறது எவ்வளவு கோணம்? அப்ப இந்த கோணம் தான் கேட்கிறாங்களா இல்லையா? அப்ப இந்த கோணம் தான் பீட்டான்னு பேர் வைக்கிறேன். சரி, இப்ப பீட்டா கண்டுபிடிக்க என்ன செய்ய போறீங்க? ரைட் ஓகே, வேற எதுவும் வரல. என்ன வகையான முக்கோணி? சைன் பீட்டா சமன்பாடு எப்படி வரும்? அடி வாங்கிருக்கீங்க, ஓடோர்ல அடி வாங்கிருக்கீங்க. சைன் பீட்டாக்கு வர சமன்பாடு இப்படி வருமோ? வருமோ? முடிஞ்சு. பீட்டால பெருமானம் 5/4. யோசிக்கும் போது லேசா யோசிக்கணும். இதாலும் டக்குன்னு பிடிக்கலுமா? இல்லாட்டி அங்கால பாய்வு.
எனவும் காட்டுக. சிறுவன் ஏயிலிருந்து பிக்கு நீந்தெடுத்த நேரம் t1 எனவும் ஏயிலிருந்து பிக்கு நீந்தெடுத்த நேரம் t1 எனவும் b இருந்து c நீந்தெடுத்த நேரம் t2 என கொள்வோம். t2 சமன் 2 t2 t1 sin 2 alpha. t2 சமன் 2 t1 sin 2 alpha எனின் cos theta சமன் இதென காட்டுக. cos thetaக்கான கோவைதான் கேட்கிறாங்க. cos thetaக்கு வர வேண்டியவர்கள் யாரெல்லாம் வரலாம்? அல்பா வரலாம். சரி, இப்ப கவனமா யோசிங்க. உங்களுக்கு cos theta பெருமானத்தை cos alpha கண்டுபிடிக்கிறது நோக்கம். இப்ப t1 சொல்லப்பட்டது a ல இருந்து b வரைக்குமான நேரம், b ல இருந்து c வரைக்குமான நேரம் t2. t1 கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு சமன்பாடு எப்படி வரும்? வேற ஒன்றும் தேவையில்ல, சமன்பாடு ஒன்று சொல்லுங்க. t1க்கான சமன்பாடு எப்படி வரும்? மாதிரி சொல்றீங்க. யாரின் கீழ் யார்? ன் கீழ் ஏபின்றது தான் வேகம். யார போடுவீங்க? ஆர் ஏபியின் கீழ் தூரத்தின் கீழ் எந்த வேகம் போடுவீங்க? பூமி சார்பான வேகம் போடணும். ஏபின்றது யார் சார்பான இடப்பெயர்ச்சி? பூமி சார்பான இடப்பெயர்ச்சி தான் ஏபி. ஆறு சார்பான இடப்பெயர்ச்சி பிராக்டிகலா யோசி. தீட்டா கோணத்துல நீந்துறாரு. ஆறு சார்பான இடப்பெயர்ச்சின்னு சொன்னால் ஆற நிப்பாட்டி வைக்கிறோம். ஆற நிப்பாட்டி வச்சு அவர் என்ன கோணத்துல போயிட்டு மேல சேர்ந்திருப்பார்? தீட்டா கோணத்துல போயிட்டு சேர்ந்திருப்பார். ஆறும் சேர்ந்து இயங்குறதுனாலதான் இவர் இங்கால வந்து நிக்கிறார். விளங்கிச்சோ? அப்ப பூமி சார்பான இடப்பெயர்ச்சி தான் எங்க இருந்து எங்க வரைக்கும்? ஏல இருந்து பி வரைக்கும். அப்ப தூரம் ஏபி. வேகம் எந்த வேகம் போடுவீங்க? ஆர் பூமி சார்பான வேகம், அதான் ஆர் 1 ஆக இருக்கு. t2க்கு சமன்பாடு எப்படி வரும்? t2க்கு சமன்பாடு b இன் கீழ் r2 வரும். சாரி, 2 t1க்கு பதிலாக போடுவோம். ஏபின்ற தூரம் எவ்வளவு? ஏபின்ற தூரம் b cosec alpha வரும். b இன் கீழ் sin alpha வரும். bcன்ற நீளம் b. அப்ப செம்பகம் என்ன வந்திருக்கு? ஒரு அல்பாவா இருந்தால் எதிர்ப்பக்கம் b, செம்பக்கம் b இன் கீழ் sin alpha வரும். அப்ப 2 b இன் கீழ் sin alpha. இது தூரம் போட்டாச்சு. வேகம் r1 வரும். தர sin 2 alpha. ரைட். பியும் பியும் கேன்சல் இருக்கட்டும். sin alpha எங்க ஆன்சர்ல வேணும். இப்ப யார் யார் பிரச்சனையா இருக்கிறார்? r2 r1. r2 பெருமானம் என்ன? என்ன வகையான முக்கோணி? செங்கோணம். அதுல ஒரு ஸ்பெஷல் கேஸ், இரு சமபக்க செங்கோண முக்கோணம். இப்ப முக்கோணி OAC இரு சமபக்க செங்கோண முக்கோணி. விளங்குதானே? ஈனா சானா பானா செங்கோண முக்கோணி. ஆகவே r2 பெருமானம் என்னன்னு வரும்? q வரும். r2 தெரியும். r1 பிழை இல்லை, ஆனா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். 3 cos theta எங்களுக்கு வர வேண்டிய ஆன்சர்ல யாரெல்லாம் வரணும்? cos thetaவும் அல்பாவும் வரணும். அப்ப r1 பெருமானம் நீங்க முழுசா காண வேண்டிய அவசியம் இல்லை. இவரோட வர்க்கம் மைனஸ் இவரோட அப்படி காண வேண்டிய அவசியம் இல்லை. டைரக்டா என்ன போடலாம்? u cos alpha வர்க்க மூலம் 2u cos theta போட்டிருக்கலாம். ரெண்டும் சேர்த்தா r1 வரும். r2க்கு பதிலாக u போடுவோம். 2 sin 2 alpha கீழே இந்த sin alpha வரும். r1க்கு பதிலாக u cos alpha வர்க்க மூலம் 2u cos theta. பிரச்சனை இல்லைன்னா இங்க ஒரு u, இங்க ஒரு u, இங்க ஒரு மேலுள்ளவருக்கு விரிவெழுனா பாருங்க. 4 sin alpha cos alpha கீழே sin alpha தர cos alpha பிளஸ் வர்க்க மூலம் 2 cos theta. sin alphaக்கு sin alpha கேன்சல். அப்ப 4 cos alpha சமன் cos alpha பிளஸ் வர்க்க மூலம் 2 cos theta. cos theta பெருமானம் 3 கீழ் வர்க்க மூலம் 2 சரிதானே? கஷ்டமில்லை.
செஞ்சிருவோம். மேற்குறித்து sin தீட்டா cos தீட்டாக்கான முடிவுகளை பயன்படுத்தி cos alpha சமன் இதுன்னு காட்ட சொல்லிருக்கு. அதுக்கு என்ன செய்யலாம்? வர்க்கப்படுத்தி கூட்டிடலாம். இதுக்கெல்லாம் ஆன்சர் வராட்டியும் கூட முக்காவாசி மார்க்ஸ் போயிடும். அது வேற விஷயம். இருந்தாலும் கடைசி 5 மார்க்ஸ் நம்ம எடுக்கலாம். இது ரெண்டையும் கூட்டி sin தீட்டாவை cos தீட்டாவை வர்க்கப்படுத்தி கூட்டி sin வர்க்கம் ஆல்பாவும் cos வர்க்கம் ஆல்பாவும் சேர்ந்தா 1 வரும். 8 cos வர்க்கம் ஆல்பா மிச்சம். சோ மைனஸ் வரும். பிளஸ் எடுப்பீங்களா மைனஸ் எடுப்பீங்களா? பிளஸ்ஸா மைனஸா யார் எடுத்தால் சந்தோஷம்? பிளஸ். ஏன் மைனஸ் வராது? ஆல்பானது 90 விட குறைந்த கோணம். cos ஆல்பா கட்டாயம் எப்படி வந்திருக்கேன்? பிளஸ் பெருமானம் வந்திருக்கேன். காரணத்தை சொல்லிடுவோம். அல்பா சிறிது பாய் பை 2 ஆகவே கட்டாயம் ஆல்பா பெரிது 0. ஆல்பாவின் பெருமானம் cos இன்வர்ஸ் 1/2 வர்க்கம். பார்த்த மாதிரி இல்லை. மேலும் இந்த கேள்வி வந்து லாஸ்ட் இயர் மொரட்டோ எக்ஸாம் பேப்பர்ல வந்து கேள்வி சரியோ 2025 மொரட்டோ எக்ஸாம் பேப்பர்ல வந்து ஃபைனல் கேள்வி தான். ஆனா இதுக்கு முன்னுக்கும் இதே கேள்வியை நாங்க ஒரு இடத்துல பார்த்தோம். ஞாபகம் இருக்கிறது தெரியாது. எங்க பார்த்தோம்? பாஸ் பேப்பர்ல பார்த்தோம். 2014 பாஸ் பேப்பர்ல பார்த்தோம். நம்பர்ஸ் மட்டும் தான் வித்தியாசமே தவிர இதே கேள்வி. கேள்விக்கு நீங்க ஒரு 12 நிமிஷம் கொடுக்கலாம். கஷ்டம் இல்லை. கேள்வியையும் ஆற அமர கொட்டாய் விட்டு விட்டு செய்யலாம். நல்ல டைம் இருக்கு. படிக்க போற சில பாடங்கள் எல்லா பாடங்களும் நான் அவ்வளோ கட்டாயப்படுத்துறது இல்லை. சில பாடங்கள் இதுக்கு புறம் சொல்லுவேன். ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி கட்டாயம் செய்யும். எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் சரியா? ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி கட்டாயம் செய்யும். இல்லாட்டி டச் விடுபட்டு போச்சுங்கள் ஃபுல்லா மறந்து. அதுல ஒரு பாடம் தான் இந்த சார்பு. சார்பு இப்ப நிறைய கேள்வி வந்திருக்குங்க. பாஸ் பேப்பராலும் சரி மாடல் பேப்பராலும் சரி ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி செய்யும். மேத்ஸ் படிக்கிறது ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி செஞ்சுவார். கடைசி வரைக்கும் அப்படி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி கேள்வி கேட்டாலும் செய்வீங்க. இதே மாதிரி ஒரு பாடம் தான் தொகையீடு. அடுத்து படிக்க போறோம். தொகையீடும் அப்படிதான். கொஞ்சம் டச் விடுபட்டுச்சுன்னா அங்கால ஃபுல்லா மறந்து. ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. விடாம விடுபட்டுறாம. கஷ்டமான பாடங்கள் என்றால் தொகையீடு, உங்களோட நேர்கோடு வட்டம் பாதி கஷ்டம். சிக்கல் என்ன? சிக்கல் என்ன அவ்வளவு கஷ்டம் இல்லை.
கஷ்டமான பாடங்களை கொஞ்சம் கூட டைம் கொடுத்து மெனக்கெட்டு படி, பிரயோசனம் தான். விளங்குது, அதனால எங்களுக்கும் விளங்குதுன்னு இருக்கக்கூடாது. யாருக்குமே விளங்காத பாடம் எங்களுக்கு நல்லா விளங்குதுன்னு பார்க்க தனியே தெரியும். சரியோ, கடைசி கேள்வி பார்ப்போமா? அவசரம். கொஞ்சமாலும் ஒரு ஹாஃபுக்கான மார்க்ஸ் எடுத்தது இதுக்கு 75 மார்க்ஸ் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. எந்த துண்டு மட்டும்? T2 T1 அது மட்டும், அதான் கேள்வி. அதுக்கு முன்னுக்குள்ள சின்ன பகுதி தான். டைம் பீட்டா வரைக்கும் அது ஓகே. சரி, ஓகே, பரவாயில்ல. மத்தாக்கள் என்ன மாதிரி புதுசாக விடுபட்டுருச்சு? என்ன அளவு செஞ்சீங்க? T1 செய்யல. அதுதான் இப்போ இந்தியா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க. திரும்ப திரும்ப சொல்ல வைக்க கூட, உங்களுக்கு எந்த பாடம் கஷ்டமா விளங்குதோ அதுக்குள்ளேயே கூட டைம் கொடுக்க. இப்ப வார மேத்ஸ் பேப்பர்ல இதை விட்டுட்டு இன்னொன்னு படிக்கலாம்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நாளும் படிக்கல. ஒரு பாடம் விடுபட்டா அதுல பெரிய ஒரு மார்க்ஸ் கட்டாயம் கேன்சல் ஆகும். அதனால ஒவ்வொரு பாடத்திலையும் சின்ன ஒரு ஐடியாவும் எடுத்து வச்சுக்கூடாது. சார்பு தெரியாட்டி சார்புயத்தை விட்டா கூட வேறொரு யூனிட்ல இது சம்பந்தப்பட்ட கேள்வி வருமாக இருந்தால் அந்த மார்க்ஸ் உங்களுக்கு கட்டாயம் கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்கு. இதை விட்டுருவோம், இன்னொரு பாடம் படிப்போம், இதை படிக்கிறத விட அதை படிச்சு கூட மார்க்ஸ் எடுப்போம் வரணும் எடுக்கலாம். கண்டிப்பா மேத்ஸ் படிக்கலாம். இங்க இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் மெனக்கெடுங்க. கொஞ்ச நாள் தான் இருக்கு, ஒரு 8 மாசம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் யாரும் உங்களை படிக்க சொல்லவும் மாட்டாங்க, சார்பு பத்தி கதைக்கவும் மாட்டாங்க. இருபடி சமன்பாடு செஞ்சிருந்தீங்க, கடைசி பகுதியில் கொஞ்சம் விட்டுட்டீங்க. பரவாயில்ல, பார்ப்போம். fx சமன் fx சமன் x வர்க்கம் சாய lambda x ஆக c1. சாரி, y சமன் fx என் வரைவானது x அச்சினை இரு வேறுவான புள்ளிகள் இடைவெட்டும் ஆகி, சாரி, lambda பெரிது 2c மட்டென காட்டுக. கவனமா யோசி. இவரை நீங்க வரைவுபடுத்தினால் எப்படிப்பட்ட ஒரு வரைவு வரும்? அடிப்பறந்து போ பரவளைவு வரும். இந்த பரவளைவு உயர்வு பரவளைவா இழிவு பரவளைவா? இழிவு பரவளைவு. எதை வச்சு முடிவு எடுத்தீங்க? எக்ஸ் வர்க்கத்தின் கூட பிளஸ்ல இருக்கு, அதனால இழிவு பரவளைவு வரும். அப்ப எக்ஸ் அச்சு வெட்டு பரணுமாக இருந்தால் அந்த இழிவு பெருமானம் எங்க இருக்கணும்? எந்த மாதிரி இடத்துல இருக்கணும்? 3 வகையான இழிவு பரவளைவு வரையலாம். ஒன்று எக்ஸ் அச்சுக்கு முழுசா மேல இருக்கிறது,
இன்னொன்று எக்ஸ் அச்சை தொட்டு கொண்டு மாறி வாருது, இன்னொன்று எக்ஸ் அச்சுக்கு முழுமையா கீழே இருக்கிறது. அந்த மூன்று வகைகள்ல எந்த வகைக்குள்ள வரும்? இரு வேறு வேறு இடங்கள் வெட்டுப்படுமா இருந்தால் கீழே வந்து இழிவு பெருமானம் எக்ஸ் அச்சுக்கு முழுமையா கீழே இருக்கணும். அப்ப இழிவு பெருமானம் இழிவு கிராஃப் வரைஞ்சிட்டு போற நேரம் ஒரு இடத்துல வெட்டி கொண்டு போகும், ரெண்டு இடத்துல வெட்டி கொண்டு போகும். அப்ப தொடனமாக இருந்தால் எக்ஸ் அச்சின் மீது காணப்படும் இழிவு பெருமானம், மற்ற எல்லா பெருமானம் அதுக்கு மேலதான் இருக்குன்னு அர்த்தம். எக்ஸ் அச்சுக்கு முழுமையாக மேல இருந்தால் என்ன அர்த்தம்? எப்படி அதுக்கு பேர் கொடுப்போம்? எக்ஸின் எல்லா மெய்ப்பெருமானத்திற்கும் சார்பு சார்பு எக்ஸ் அச்சு y அச்சு கிராஃப் பரவலை முழுமையாக எக்ஸ் அச்சுக்கு மேல இருக்கு. அப்ப எக்ஸுக்கு நீங்க என்ன நம்பர் போட்டாலும் சரி, சார்புக்கு வர பெருமானம் எப்பொழுதும் நேர்பெருமானமாக இருக்கும். சார்பு எப்பொழுதும் நேர்பெருமானம் வரணுமாக இருந்தால் இழிவு பெருமானம் நேராக இருக்கு. சரிதானே? இப்படி கேட்பாங்க சில நேரம். இப்படி வரையலாம், இப்படி வரையலாம், இப்படி வரையலாம். சரி, இப்ப fx சமன் 0 ஆகிற நேரம் எக்ஸுக்கு வரக்கூடிய தீர்வுகள் யார் யாரு, எந்தெந்த புள்ளிகளாக இருக்கும்? உதாரணத்துக்கு இந்த இது ஒரு சார்பு y சமன் இவர்ன்றது ஒரு சார்பு, எக்ஸுக்கு வேற வேற பெருமானம் போட்டு yக்கு ஒவ்வொரு பெருமானம் எடுக்கலாம். இவர் சமன் 0ன்னு போட்டா இது ஒரு இருபடி சமன்பாடாக மாறும், வடிவத்துல வருமா இல்லையா? அந்த இருபடி சமன்பாட்டின் தீர்வுகள் எங்க வரும்? எக்ஸ் அச்சில் புள்ளிகளும் வந்திருக்கும். அப்ப எக்ஸ் அச்ச வெட்டணுமாக இருந்தால் இவருக்கு தீர்வுகள் காணப்படணும். அப்ப இவருக்கு தீர்வுகள் காணப்படணுமாக இருந்தால் இவர் சமன் 0 ஆகிற தீர்வுகள் காணப்படும். இப்ப இவர் சமன் 0 ஆகிற நேரம் தீர்வுகள் வரணுமா இருந்தால் அவருடைய டெல்டா பெருமானம் எப்படி இருந்திருக்கு? கட்டாயம் பெரிது பூஜ்ஜியமா இருக்கணுமா இல்லையா? பெரிது பூஜ்ஜியமா இருந்தால் காரணிகள் வரும், காரணிகள் இருந்தால் தான் எக்ஸ் அச்சு வெட்டப்படும். அப்ப இந்த வகையான பரவளைவுக்கு டெல்டா பெருமானம் என்னவாக இருந்திருக்கு? சமன் பூஜ்ஜியமாக வரும், இவருக்கு சிறிது பூஜ்ஜியமாக வரும். அப்ப சார்பு எப்பொழுதும் நேராக வரணும்னா என்னென்ன நிபந்தனை வரணும்? அது மட்டும் போதும், அதோட பூஜ்ஜியமா இருக்கும். இழிவு பெருமானம் வந்தால்தான் எப்பொழுதும் நேர்ந்த கதையை வரலாம். உயர்வு பெருமானத்துக்கு ஒரு நாளும் எப்பொழுதும் நேர் வராது, எப்பயோ கட்டாயம் ஒரு நேரம் மைனஸ் ஆகிரும். அப்ப இழிவு பெருமானம் வரணும், இழிவு பெருமானம் வரணும் என்றால் எக்ஸ் வர்க்கத்துல குணகம் நேராக இருக்கணும் முதலாம் நிபந்தனை, எக்ஸ் அச்சு வெட்டுப்படாமல் இருக்கணும், அதாவது டேட்டா பெருமானம் சிறிது பூஜ்ஜியமா இருக்கு. ரெண்டும் நடந்தால் எப்பொழுதும் சார்பு மறைன்னு சொல்லலாம். இந்த கணக்கை ரெண்டு மாதிரி செய்யலாம், ஒன்று பொருத்தமான முறை, இன்னொன்று கொஞ்சம் பொருத்தம் இல்லாத முறை. பரவல் எல்லாரும் டேட்டா வச்சு செஞ்சிருந்தீங்க, பரவாயில்ல, யோசிச்சது சந்தோஷம். அப்ப டேட்டா பெருமானம் எப்படி இருக்கணும்? கட்டாயம் இரு வேறு புள்ளிகளை வெட்டணமாக இருந்தா பெரிது பூஜ்ஜியமா இருக்கணும், பெரிதளவு சமனும் இல்லை, கட்டாயம் பெரிது பூஜ்ஜியமாக இருக்கு. அப்ப இவர் பெரிது பூஜ்ஜியமாக வரணுமா இருந்தால் டெல்டா வர்க்கம் லாம்டா வர்க்கம் சய 4c வர்க்கம் பெரிது பூஜ்ஜியம். நேரடியாக வர்க்கம் மூலம் எடுத்து விட்டுருந்தீங்க, காரணம் சொல்ல எளிமையா இருக்கும். நேரடியாக வர்க்கம் மூலம் இப்படி போட்டிருந்தீங்க. இப்ப இந்த சமநிலையில லாம்டா பெருமான வீச்சு எப்படி அதனால தப்பு, நீங்க தரலாட்டி என்ன செஞ்சிருப்பீங்க? லாம்டா பெரிது 2c மட்டும் ஏன் இப்படி போட்டீங்க, என்ன காரணம் வரைக்கும்? இந்த சமநிலை தீர்க்கிற நேரம் ரெண்டு பக்கமும் நேர்பெருமானம் வந்தா மட்டும்தான் வர்க்கம் மூலம் எடுக்கலாம், நேரடியாக வர்க்கம் மூலம் எடுக்கலாம். நேராமறையான தெரியாத சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் எடுக்கக்கூடாது. இப்ப லம்டான்றது எந்த நம்பராம இருக்கலாம், லம்டா வர்க்கம்ன்றது நேர், லம்டா நேரா மறையான்னு தெரியாமல் ஒரு நாள் நீங்க வர்க்கம் மூலம் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு மறை ரெண்டின் வர்க்கம் ஒன்றின் வர்க்கம் யார் பெரியார்? மறை ரெண்டின் வர்க்கம் பெரியார். வர்க்கம் மூலம் எடுத்து விட்டா யார் பெரியார்? ஒன்று பெருசா போயிடும். ஏன்னா இங்க இருக்கிற லம்டாவுக்கு காணப்பட்ட நம்பர் மறை ரெண்டு. அப்ப இந்த இலக்கம் நேரா மறையான்னு தெரியாத வரைக்கும் நீங்க நேரடியாக வர்க்கம் மூலம் எடுக்கக்கூடாது. அப்ப இந்த சமநிலையை தீர்க்கிற முறை என்ன, எப்படி தீர்க்கலாம்? எப்படி தீர்க்கலாம்? காரணிப்படுத்தி எடுக்கணும். ரைட், சமநிலை தீர்க்கிற முறைகள் பார்த்திருக்கிறோம், காரணிப்படுத்தி எடுக்கணும். அப்ப இவரை காரணிப்படுத்தினால் லாம்டா மைனஸ் 2c லாம்டா பிளஸ் 2cன்ற மாதிரி வரும். இப்ப அடுத்த படிமுறை, அதுக்கு முன்னால இவரை ஜீரோ ஆக்குற பெருமானங்களை கண்டுபிடிக்கிறோம். யாரு? லாம்டா மைனஸ் 2c லாம்டா பிளஸ் 2c. அப்ப இவங்க ரெண்டு பேரையும் ஜீரோ ஆக்கக்கூடிய பெருமானங்கள் யார் யார்? மைனஸ் 2cயும் பிளஸ் 2cயும். அப்ப இப்படி மார்க் பண்ணி கொள்ளுவோமே. சில நேரம் சீன்றது மறை பெருமானமாக இருந்தா மாறி வரும், பிரச்சனை இல்லை, அதை பத்தி யோசிக்க. இங்கால பக்கம் பிளஸ்ஸா மைனஸா? பிளஸ்ல வரும். இங்க பிளவுற்ற மாதிரி இருக்குது, இங்கே பிளஸ்ல வரும்.
ரைட். இப்ப எனக்கு பிளஸ் ஆகிற வீச்சு வேணுமாக இருந்தால் லம்டாட பெருமானம் எப்படி இருந்திருக்கு? -2c விட சின்னதாகவும் அல்லது 2c விட பெருசாகவும் வரும். இது ரெண்டையும் சேர்த்து சொல்ற ஒரு முடிவுதான் லம்டா பெரிது 2c மட்டு. கவனமா யோசிங்க. நான் c மட்டை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா வச்சு வழங்கப்படுத்துறேன். லம்டா பெரிது c மட்டும் இருக்கட்டுமே. லம்டா பெரிது எக்ஸ் மட்டுன்ற மாதிரி வச்சு இப்படி வச்சுக்கோ. இப்ப லம்டான்ற ஒரு பெருமானம் வருது எக்ஸ் மட்டை விட பெருசாகும். எக்ஸுக்கு ஒரு நம்பரை போட்டு வர விடை சாரி இங்க வச்சு வழங்கப்படுத்துறேன். லம்டாட பெருமானம் 2c மட்டை விட பெருசா வரணுமாக இருந்தால் cன்றது பிளஸ் ஆகும் இருக்கலாம் மைனஸ் ஆகும் இருக்கலாம். 2c விட பெரிய இலக்கங்கள் எங்கால வரும்? அங்கால பக்கம் வரும் இல்லையா? 3c 4c 5c மாதிரி. இப்ப இந்த 3c 4c 5cக்கெல்லாம் மட்டை எடுத்து விட்டா வர விடை இதுக்கு அங்கால வர பெருமானங்களாக இருக்குமா இல்லையா? விளங்குதோ? அப்ப லம்டா சி மட் 2c மட்டை விட லம்டா பெருசா இருந்தால் லம்டாக்கு வரக்கூடிய பெருமானங்கள் 2cக்கு அங்கால பக்கம் வரலாம்ன்றது விளங்குதா இல்லையா? 3c 4c 5c அந்த எல்லா பெருமானங்களுடைய மட்டு பெருமானம் 2c விட பெருசா வந்திருக்கு. அது மாதிரி இதுக்கு இங்கால உள்ள இலக்கங்கள் சொல்லுங்க. -3c -4c -5c அவருக்கு மட்டு எடுத்தாலும் வர விடை 2c விட பெருசா தான் வந்திருக்கும். அப்ப இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து எனக்கு இப்படி போடணுன்றது விளங்குதா இல்லையா? விளங்குச்சு. சமநிலை மாறி வந்திருந்தா எப்படி தீர்வு வரும்? லம்டா சிறிது 2c மட்டும் வந்திருக்கும் அவ்வளவுதான். ரைட். லேசா விலையும் கொள்ளக்கூடிய உதாரணம் தான் இவர். எக்ஸ் மட்டு சிறிது ஒன்று. தீர்வு எப்படி வரும்? ஏற்கனவே படிச்சோம். 3 கிளாஸ் தான் படிச்சோம். எக்ஸ்ன்றது சாய ஒன்றுக்கும் சக ஒன்றுக்கும் இடையில வரும். இப்படி உள்ளவர் இப்படி எழுதியலுமா இருந்தா இவரை எப்படி எழுதலாம் தானே? அது மாதிரி எக்ஸ் மட்டு பெரிது ஒன்று வந்தால் பெரிது ஒன்று அல்லது சிறிது சாய உண்டாக வரும். அப்ப இது ரெண்டையும் சேர்த்து இப்படி போடலாம். அதே விஷயம் இங்கே நடக்கும். தெளிவுதானே? ரைட். அப்ப விட தந்தனால எழுதி கொண்டீங்க. இதையும் எழுதிக்கோங்க. தந்திருப்பன் பரவாயில்ல. இனிமே அந்த பிள்ளை விட மாட்டீங்க நம்பிக்கையில தந்து. வேற எப்படி செஞ்சிருக்கிறோம்? ஐடியா சச்சினை இரு வேறு வேறான புள்ளிகளில் இடைவெட்டுமாயின் லம்டாட பெருமானம் இதை விட பெரிதென காட்டுக. சாரி. லம்டாட பெருமானம் என்னன்றதை எனக்கு தெரியும். சூரா தெரியும். அப்படிதானே? ஆனால் இவர் எக்ஸ் அச்ச ரெண்டு இடத்துல வெட்டணுமாக இருந்தால் கட்டாயம் ஒரு இழிவு பெருமானம் எப்படி வந்திருக்கணும்? ஒரு இழிவு பெருமானம் என்னவாக வந்திருக்கணும்? எப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை பெறும்? மறை அடையாளத்தை பெறும். அப்ப இவர் இழிவு பெருமானம் கண்டுபிடிக்க நாங்க என்னென்ன செய்யலாம்? ரெண்டு வழிகள்ல செய்யலாம். என்னென்ன செய்யலாம்? வர்க்க பூர்த்தியாக செய்யலாம். ஒரு முறை இருபடி சார்பு தானே வர்க்க பூர்த்தியாக செய்யலாம். அப்படி இல்லாட்டி இழிவு பெருமானம் கண்டுபிடிக்க படிச்சோமே வானல ஸ்டார்ட்டும் படிச்சோம். வகை இல்லாம இல்லையா உயிரியல் கண்டுபிடிக்க? வகையிட்டு ஜீரோக்கு சமப்படுத்தி எக்ஸ கண்டுபிடிச்சு இழிவு பெருமானம் கண்டுபிடிக்கலாமா இல்லையா? உயர்வியல் காண்ற முறை. அப்ப
இந்த ஸ்டெப்புக்கு அங்கால நீங்க இன்னும் 2 முறைகள்ல செய்யலாம். எப்படின்றால் ஒன்று வர்க்க பூர்த்தியாக செய்யலாம், இல்லாட்டி வகையிட்டு இழிவு பெருமானம் வரக்கூடிய எக்ஸ்ட்ரா பெருமானத்தை கண்டுபிடிக்கும். அதை வச்சு எஃப்எக்ஸ் இழிவு பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம். அந்த இழிவு பெருமதி ஒரு மறை பெருமானமாக இருந்தால் கட்டாயம் எக்ஸ் அச்சு ரெண்டு வெட்டுப்படுமா இல்லையா? அப்ப இவரு வர்க்க பூர்த்தியாக செய்வோமே. வர்க்க பூர்த்தியாக செஞ்சா எப்படி வரும்? கவனமா சொல்றேன், அவசரப்படக்கூட கவனமா சொல்றேன். வர்க்க பூர்த்தியாக படிச்சு எக்ஸ் மைனஸ் பிராக்கெட்டுக்கு வரப்போறது யாரு? எக்ஸ் மைனஸ் வரும் கட்டாயம். அப்ப இங்க முழுவதின் வர்க்கம் போட்டு எக்ஸ் வர்க்கம் வரும்னா கட்டாயம் இங்க எக்ஸ் தான் இருந்திருக்கு. இங்க உள்ளவரையும் இங்க உள்ளவரையும் பெருக்கி 2 பெருக்கினால் மைனஸ் லாம்டா வரணும். அப்ப இங்க யாரு போட்டிருக்கேன்? மைனஸ் லாம்டா பை 2 போட்டிருக்கேன். அப்ப இவர்கிட்ட விரிவு எழுதினால் இவர் வருவார், இவர் வருவார். எக்ஸ்ட்ராவா யார் வருவார்? பிளஸ் லாம்டா வர்க்கத்தின் கீழ் 4 வரும். அவர் இல்லாமக்க என்ன செய்யணும்? மைனஸ் லாம்டா வர்க்கத்தின் கீழ் 4 சேர்த்து விட்டணும். பிளஸ் ஒரு சி வர்க்கம் அங்கே இருக்கு. இப்ப இவர இழிவு பெருமானம் எவ்வளவு? லாம்டா மைனஸ் இழிவு பெருமானம் யாரு? மைனஸ் லாம்டா வர்க்கத்தின் கீழ் 4 சகசி. இங்க தனியவார தனி முழு இலக்கமும் அப்படியே இழிவு பெருமானமாக இருந்திருக்கு. அப்ப இந்த இழிவு பெருமானம், அதாவது சி வர்க்கம் சய லாம்டா வர்க்கத்தின் கீழ் 4ன்றது ஒரு மறை பெருமானமாக இருந்தால்தான் 2 இடத்துல வெட்டுப்படுமா இல்லையா? ரைட். அப்ப லாம்டா வர்க்கத்தின் கீழ் 4 பெரிது சி வர்க்கமாக இருக்கணும். லாம்டா வர்க்கம் பெரிது 4 சி வர்க்கம், லாம்டா பெரிது 2 சி. நீங்க சொல்லு, இப்படியும் செய்யலாம். வகையிட்டு பாருங்க. வகையிட்ட எக்ஸுக்கு வர விட என்னன்னு சொல்லுங்க டக்குன்னு. வகையிட்டு சார் இழிவு காண்ற உயர்வு இழிவு காண்ற ஸ்டெப்ஸ் எனக்கு அப்படியே சொல்லிட்டு போங்க. y சமன் fx சார்பு தரப்பட்டிருக்கு. உயர்வினை உயர்வு இழிவினை காண்க. வகையிடணும் y சமன் யாரு குறிச்சு வகையிடணும்? x குறிச்சு வகையிடணும். அது dy by dx கண்டுபிடிக்கும். அதுக்கடுத்து பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தணும். dy by dx சமப்படுத்தி வரக்கூடிய x இன் பெருமானங்களை கண்டுபிடிக்கும். உயர்வா இழிவான்றதை எப்படி வேறுபடுத்தி அறிவோம்? dy by dx சமன் 0 ஆகிற புள்ளிக்கு இங்கால அதிகரிக்குது, அங்கால குறையுது. உயர்வா இழிவா? உயர்வு. இங்கால குறையுது, அங்கால அதிகரிக்குது. உயர்வா இழிவா? இழிவு. ரைட். அதை வச்சு கண்டுபிடிச்சு கொள்ளலாம். டக்குன்னு சொல்லுங்க. இவரை நீங்க வகையிட்டால் எக்ஸுக்கு வர விட என்னவாக இருந்திருக்கு? சாரி, இவ வகையிட்டு 0க்கு சமப்படுத்து எக்ஸுக்கு வர விட என்னவா இருந்திருக்கு? லாம்டா பை 2 வரும்னு சொல்றேன். ஏன் பார்க்காம அதை பார்த்து சொல்லுங்க. ஏன் லாம்டா பை 2 வரும்? எக்ஸுக்கு இந்த இழிவு பெருமானம் வரணுமாக இருந்தால் எக்ஸுக்கு நீங்க என்ன விட என்ன பெருமானம் போட்டிருக்கீங்க? லாம்டா பை 2 போட்டிருக்கீங்க. இவர் திரும்பல் புள்ளியோட ஆள் கூறு என்ன? அப்ப திரும்பல் புள்ளின்றது இவர் ஞாபகம் இருக்குதானே? இந்த புள்ளியோட ஆள் கூறு எப்படி வரும்? இந்த பெருமானம் வரணும்னா எக்ஸுக்கு என்ன பெருமானம் போட்டிருக்கணும்? லாம்டா பை 2. அப்ப இந்த புள்ளியில எக்ஸ் ஆள் கூறு எவ்வளவு? லாம்டா பை 2. y ஆள் கூறு மைனஸ் லாம்டா வர்க்கம் கீழ் 4 சக சி வர்க்கமாக இருக்கு. இதான் இழிவு பெருமானம். இதான் இந்த இழிவு பெருமானம். இந்த மொத்த பெருமானம் தான் இங்க வரும். அந்த பெருமானம் வரக்கூடிய மாதிரி எக்ஸுக்கு போடக்கூடிய பெருமானம் இவரை 0 ஆக்குற பெருமானம் லாம்டா பை 2. அப்ப இவரை நீங்க வகையிட்டு 0க்கு சமப்படுத்தினாலும் லாம்டா பை 2ன்ற மாதிரி எக்ஸ் கூட வந்து சரிதானே? ரைட். 2 வழிகளை நீங்க எப்படி செஞ்சாலும் உங்களுக்கு மார்க்ஸ் தந்திருப்பேன். பரவாயில்ல, எழுதிக்கோங்க. டக்குன்னு செய்யும். வர்க்க பூர்த்தியாக மறக்கவே கூட இன்னும் கேட்பேன். வரல விட தந்திருக்குதானே? அப்ப டிரெக்டா இங்க இருந்து இதை போட்டுருங்க. விட தரலாட்டு நீங்க எண்கோடு போட்டு இப்படி போடுறத விட அப்படி போடுறது மிச்சம் நல்லா. சரி,
சமன் 0வின் மூலங்கள் அல்பா பீட்டா என்க. அல்பா பீட்டா ஆகிய இரு மூலங்களும் நேரானவை என தரப்படி. நீங்க நிறுவ வேண்டிய அவசியம் இல்லை. டக்குன்னு சொல்லுங்க. லாம்டான்றது நேர்பெருமானமா மறைபெருமானமா பூஜ்ஜியம். இரு மூலங்களும் நேரெனில் லாம்டான்றது நேர்பெருமானமா மறைபெருமானமா பூஜ்ஜியமா? நேர்பெருமானம். என்ன காரணம்? அல்பா பிளஸ் பீட்டான்றதுதான் லாம்டா. அப்ப இரு மூலங்களும் நேராக இருந்தா என்ன நடக்கணும்? அல்பா பிளஸ் பீட்டான்றதும் அல்பா பீட்டான்றதும் ரெண்டுமே நேராக வரணும். ரெண்டுல ஒன்று வரையலாம். ரெண்டுமே நேராக வரணும். கூட்டலும் நேர், பெருக்கலும் நேர். ரெண்டுமே மறையாக இருந்தா என்ன நடக்கணும்? ரெண்டுமே மறை. அல்பா பீட்டா ரெண்டுமே மறை. இப்ப எது பிளஸ்ல இருக்கு? கூட்டல் மைனஸ்ல வரும். அல்பா பிளஸ் பீட்டானது மைனஸ்ல வரும். அல்பா மைனஸ் பீட்டா மைனஸ். அல்பா பீட்டான்றது பிளஸ்ல வரும். ரெண்டையும் பெருக்கி வரதானே பிளஸ்ல வரும். இரு மூலங்களும் வெவ்வேறு குறியுடையன. எப்படி வரும்? 1 பிளஸ் 1 மைனஸ் இருந்தா என்ன நடக்குன்னு நான் கேட்கிறேன். பெருக்க மைனஸ்ல வரும். கூட்டலை பத்தி எனக்கு உறுதியா சொல்லல. ஏன்? பிளஸ் பெருமானம் பெருசா இருந்தால் அல்பா பிளஸ் பீட்டா பிளஸ்ல வரும். மைனஸ் பெருமானம் பெருசா இருந்தால் அல்பா பிளஸ் பீட்டா மைனஸ்ல வந்திருக்கு. ஆனா பெருக்கல் கட்டாயம் எப்படி வரும்? மைனஸ்ல வந்திருக்கு. மத்த ரெண்டுக்கும் பெருக்கல் கட்டாயம் பிளஸ் தான் வரும். ரைட். இப்ப அப்ப அல்பா பிளஸ் பீட்டாவோட பெருமானம் லாம்டா. அல்பா பீட்டாவோட பெருமானம் சி வர்க்கம். சரி. இப்ப சி பெற முடியாத ஒரு பெருமானம் என்ன? சுவரா சிக்கு நீங்க கொடுக்கவே கூடாத ஒரு பெருமானம் என்ன? பூஜ்ஜியம் கொடுக்கலாம். ஏன்? சிக்கு பூஜ்ஜியம் கொடுத்தால் சிக்கு நீங்க வேற என்ன பெருமானம் போட்டாலும் கட்டாயம் நேர் பெருமானம் வரும். ஆனா சிக்கு பூஜ்ஜியம் போட்டா என்ன வரும்? பூஜ்ஜியம் வரும். பெருக்கு தொகை பூஜ்ஜியமாக இருந்தால் இவங்க ரெண்டு பேர்ல யார் ஒருத்தர் ஜீரோ விளங்குதா இல்லையா? அல்பா இல்லாட்டி பீட்டா ஜீரோவா இருந்தது. சீன்றது ஜீரோவாக இருக்கல. வர்க்கமூலம் ஆல்பா வர்க்கமூலம் பீட்டா சமன் இதென காட்டுக. வர்க்கமூலம் ஆல்பா பிளஸ் வர்க்கமூலம் பீட்டாட பெருமானம் டைரக்டா கண்டுபிடிக்கல, வர்க்கப்படுத்தி கண்டுபிடிக்கும். இவரை வர்க்கப்படுத்தினா பாருங்க, அல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் 2 அல்பா பீட்டாட வர்க்கமூலம் வரும். அல்பா பிளஸ் பீட்டா பிரச்சனை இல்ல, லாம்டான்னு வரும். 2 அல்பா பீட்டாட வர்க்கமூலம்ன்றது என்னவாக இருக்கு? சி வர்க்கத்தின் வர்க்கமூலம்ன்றது எக்ஸ் வர்க்கத்தின் வர்க்கமூலம்ன்றது மட்டு எக்ஸ் ஆக இருக்கும். எக்ஸ்னு போடக்கூடாது. அப்ப சி வர்க்கத்தின் வர்க்கமூலம்ன்றது யாரு? மட்டு சி ஆக வரும். அப்ப 2 சி மட்டாக வரும் இவர். ஆகவே வர்க்கமூலம் அல்பா பிளஸ் வர்க்கமூலம் பீட்டாட பெருமானம் பிளஸ்ஸோ மைனஸ் இப்படி வருமா இல்லையா? இது ரெண்டுலயும் யார் எடுக்கிறேன்னு கேட்டா பிளஸ் தான் எடுக்கிறேன்னு சொல்லுவீங்க. விட வந்திருக்கு. காரணம் சொல்லுங்க, ஏன் பிளஸ் மட்டும் எடுக்க? மூலங்கள் நேர்ந்தா அல்பா பீட்டா தான் நேர். வர்க்கமூலத்துக்கு உள்ளால மைனஸ் வராது. வர்க்கப்படுத்தி வர்க்கமூலம் எடுத்துட்டோம். உதாரணத்துக்கு இது அப்படி எக்ஸ் மாதிரி யோசிங்களா? இப்ப எக்ஸ் வர்க்கம் சமன் 4 வரும். எக்ஸ்ட பெருமானம் என்ன? பிளஸ் மைனஸ் 2 வரும். பிளஸ் 2 போடலாம், மைனஸ் 2 போடலாம். ஏன் நீங்க பிளஸ் மட்டும் எடுக்கிறோம்? என்ன காரணம்? உள்ளாலும் மைனஸ் வரா. இப்படி சொல்லுங்களேன், கவனமா சொல்லுங்க. எக்ஸ் வர்க்கம் சமன் 4ன்றதும் எக்ஸ் சமன் வர்க்க மூலம் 4ன்றதும் ரெண்டுமே ஒரே விஷயமா வெவ்வேறு விடயங்களா? ரெண்டும் வேறு வேறு விஷயங்கள். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? மேலுள்ளவருக்கு எக்ஸுக்கு என்னென்ன விட வரும்? தய ரெண்டும் வரும், சக ரெண்டும் வரும். கீழே என்ன விட வரும்? சக ரெண்டு மட்டும்தான் வரும். வர்க்க மூலம் எடுக்கிறதால பிளஸ் மைனஸ் உருவாகாது. ரைட். இந்த வர்க்கம் அங்கால போயிட்டு எப்படி மாறும்னால் எக்ஸ் சமன் வர்க்க மூலம் 4ன்ற பெருமானத்துக்கு பிளஸ் மைனஸ் சேர்ந்து வந்திருக்கலாம். வர்க்க மூலம் 4ன்றதான் 2. அப்ப வர்க்க மூலம் 4ன்றது நேரன்னா மறையன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நேரன் மட்டும்தான். வர்க்க மூலத்துக்கு முன்னுக்குள்ள அடையாளம் தான் வர்ற அடையாளம். சரி, இந்த முழு இலக்கத்துக்குமான அடையாளம். அப்ப இங்க வர்க்க மூலம் அல்பான்றது நேர் என்ன மறையன்னா நேர். வர்க்க மூலம் பீட்டான்றதும் நேர். அப்ப இதுவும் நேர் இதுவும் நேர் வந்து கூட்டி வர பெருமானம் என்ன இருந்திருக்கு? கட்டாயம் நேராக இருந்திருக்கு. வர்க்க மூலம் அல்பா வர்க்க மூலம் பீட்டா ரெண்டுமே நேர் பெருமானங்கள். இப்போ வர்க்க மூலம் அல்பா பிளஸ் வர்க்க மூலம் பீட்டா இப்படி வரும்.
ஒரு விஷயத்தையும் படிப்படியா யோசிச்சு செய்யணும். இதிலிருந்து வர்க்கமூலம் ஆல்பா மைனஸ் 1 வர்க்கமூலம் பி ஆல்பா இருபடி சமன்பாடு எனக்கு காட்டுக. அது சின்ன விஷயம் தான், வழக்கமான கேள்வி. இந்த ஸ்டெப் கட்டாயம் எழுதுங்கன்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன். இதுக்கு மார்க்ஸ் இருக்கு. தனியா எழுதி காட்டினாலும் எழுதி காட்டணும். எழுதி காட்டி நீங்க தனியா செஞ்சு கொண்டு வந்து இங்க பிரதிட்டாலும் சரி, இதுலயே வச்சு சொல்லி கொண்டு போனாலும் சரி, இந்த வரியும் ஆக கட்டாயம். ஒரு பிராக்கெட் நிக்கினா வரும். பெருக்கினா பாருங்க, அல்பா பீட்டாட வர்க்கமூலம் தாய அல்பா வர்க்கமூலத்தின் கீழ் பீட்டா வர்க்கமூலம் தாய பீட்டா வர்க்கமூலத்தின் கீழ் அல்பா வர்க்கமூலம் ஒன்றின் கீழ் அல்பா பீட்டாட வர்க்கம் சமன் 0. சின்ன வேலை தான். இப்படியே வச்சு கொண்டு சுருக்கினாலும் சரி, இல்லாட்டி வேறையா எழுதி கொண்டு சுருக்கிட்டு இங்க பிரதிட்டாலும் சரி, அதான் உங்களோட விருப்பம். ஆனா இந்த 2 வரைக்கும் தனித்தனியா மார்க்ஸ் இருக்கு. இதுக்கு 5 இதுக்கு 5 மார்க்ஸ் இருக்கு. கட்டாயம் எழுதி காட்டுங்க. அப்ப இவரை சுருக்குற நேரம் நான் வர்க்கமூலம் ஆல்பா பிளஸ் வர்க்கமூலம் பீட்டாவை தனி எடுக்கிறேன். மிச்ச ரெண்டுலயும் ஒரு மைனஸ் வெளியே எடுத்தால் இப்படி வரும். கீழ் ஆல்பா பீட்டாட வர்க்கமூலம் எக்ஸ் வரும். அங்கால ஆல்பா பீட்டாட வர்க்கமூலம் சக ஒன்றின் கீழ் ஆல்பா பீட்டாட வர்க்கமூலம் சய ஆல்பா பிளஸ் பீட்டாவின் கீழ் ஆல்பா பீட்டாட வர்க்கம். இந்த விஷயம் எக்ஸ் வர்க்கம் வரும். இவர பெருமானம் தான் கண்டுபிடிச்சோம். லாம்டா பிளஸ் 2 சி மட்டின் வர்க்கமூலம் லாம்டா பிளஸ் 2 சி மட்டின் வர்க்கமூலத்தின் கீழ் சி மட்டு ரெண்டு பக்கம் ஒரு சி மட்டால பெருக்கி விட்டா பாருங்க, சி மட்டு எக்ஸ் வர்க்கம் வரும் சாய. இது ரெண்டுலயும் இவரை பொது எடுக்கலாம். எடுத்தால் இப்படி வரும். வேணா சி மட்டு மைனஸ் 1 தர லாம்டா பிளஸ் 2 சி மட்டுட வர்க்கமூலம் முழுசா ஒரு எக்ஸால பெருக்கப்பட்டு வரும். சி மட்டும் பெருக்கினால் என்ன வரும்? சி வராது. சி வர்க்கம் தான் வரும். சி வர்க்கம் தான் வரும். சி மட்டும் தர சி மட்டும் சி வர்க்கமாக வரும். சக ஒன்று சாய லாம்டா. இது வரைக்கும் சரியாண்டு பாருங்க. ஆன்சர் தந்தனால விடை எழுதலாம். முக்கியமான விஷயம் அந்த நுணுக்கங்களை விலை கொண்டு போறது. கேள்வியை கொஞ்சம் மாத்தி விட்டால் அந்த நுணுக்கங்கள் விளங்கினா மட்டும்தான் உங்களுக்கு முழுசா செஞ்சு முடிக்கலாம். சில நேரம் இப்படி சொல்லுவான், எங்க இப்ப சமன்பாட்டை உயிர்த்தறிகன்னு சொன்னால் இல்லாட்டி இந்த சி சிறிது பூஜ்ஜியம் தரவா அங்க கடைசி வரைக்கும் முன்னாலதான் அல்பா வர்க்கமூலம் ஆல்பா பிளஸ் வர்க்கமூலம் பீட்டாட பெருமானம் கண்டுபிடிச்சவன் அதுக்கு கீழே சீன்றது சிறிது பூஜ்ஜியம் தரான். இப்ப உங்களோட சமன்பாட்டுல என்னென்ன மாற்றம் வரும்? சமன்பாட்டுல என்னென்ன வித்தியாசம் வரும்? கடைசி சமன்பாட்டுல இல்ல கடைசி சமன்பாடு இதுல கேட்கிறேன். கடைசியா நிறுவன சமன்பாட்டுல என்னென்ன வித்தியாசம் வரும்? சி இருக்கிற இடத்துல மைனஸ் சி வரும். முழு சமன்பாடு அப்படியே பேட்டர்ன் அப்படியே மாறி வரும். சீட பெருமானம் பூஜ்ஜியத்தை விட சின்னதா இருந்தால் சி மட்டுன்றது பிளஸ் சியாக வருமா மைனஸ் சியாக வருமா? மைனஸ் சியாக வந்திருக்கும். அப்ப உங்களோட சமன்பாடு மைனஸ் சி எக்ஸ் வர்க்கம் சி காணப்படுற இடத்துல மைனஸ் சி வந்து கவனமா இருக்கேன். இந்த தரவு இல்லாதனால அப்படியே விட்டுட்டான். சரி, அடுத்த வகை செஞ்சு முடிச்சு
கடைசி பகுதி சொல்றாங்கடா y சமன் fx உம் y சமன் gx என்பன y அச்சில் இடைவெட்டுமாயின் y சமன் fx என்ன வகையான வளை பரவளை y சமன் gx அதுவும் பரவளை இதான் gx பேர் வச்சிருக்காங்க அப்படிதானே இதான் gx y சமன் gx என்ன வகையான வளைவாக வரும் பரவளைவா தான் வரும் ரைட் அப்ப இவங்க ரெண்டு பேரும் பரவளைவுகள் இவங்க ரெண்டு பேருமே y அச்சில் இடைவெட்டுவாங்களாக இருந்தால் கவனமா யோசி y சமன் fx இவர்னு வச்சுக்குவோம் y சமன் gx இப்படி போகுதுன்னு வச்சுக்குவோம் இவங்க ரெண்டு பேரும் திரும்ப சந்திக்கலாம் சந்திக்காம இருக்கலாம் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா y அச்சுல ஷுவரா சந்திக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குதா இல்லையா y அச்சில் சந்திப்பாங்களா இருந்தால் இது y சமன் fx இது y சமன் gx y சமன் fx ல x சமன் 0 ஆகிற நேரம் வார அதே பெருமானம் தான் y சமன் gx லயும் x சமன் 0 ஆகுள்ள வருதா இல்ல அப்ப f of 0 ஓட பெருமானம் g of 0 ஓட பெருமானம் எப்படி இருந்திருக்கு அவ்வளவுதான் முடியும் y அச்சில் வெட்டுது அப்ப f of 0ன்றதும் g of 0ன்றதும் ஒரே பெருமானம் f of 0ன்றது c வர்க்கம் y of 0ன்றது c வர்க்கம் சக ஒன்று சாய லாம்டாவின் பெருமானம் ஒன்று இல்லாத கேள்வி தெரிஞ்சிருக்கலாம் என்ன பிளவுற்றீங்கன்றதை பார்த்துக்கோங்க கேள்வியை சரியா செய்யறது ஆக முக்கியம் அதுதான் என்னென்ன பிளவுற்றீங்கன்றது